டியர் வியூவர்ஸ், நம்ம இப்போ லெட்டர் டு காட் இந்த லெசன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். த ஹவுஸ் த ஒன்லி ஒன் இன் தி என்டையர் வேலி. இந்த வேலி அப்படின்னு சொன்னாலே பள்ளத்தாக்கு. அங்கே ஒரே ஒரு ஹவுஸ், த ஒன்லி ஒன் இன் த என்டையர் வேலி sat on the crest of a low hill. இந்த crest அப்படின்னு சொன்னாலே என்னது அப்படின்னு சொன்னால் டாப்னு அர்த்தம். crest அப்படின்னாலே டாப். அந்த டாப் ஆஃப் எ லோ ஹில். ஃப்ரம் திஸ் ஹைட் one could see the river and the field of ripe corn dotted with the flowers. அந்த ஹைட்ல இருந்து என்னன்னா ஒரு ரிவர் பார்க்கலாம், அந்த ஃபீல்ட் ஆஃப் ரைப் கார்ன் அந்த இதை வந்து டாட்டட் வித் ஃப்ளவர்ஸ், அது அந்த சீனரிஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹைட்ல இருந்தே பார்க்கலாம். இப்போ அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, that always promised a good harvest. The only thing the earth needed was a downpour or at least a shower. Downpour அப்படின்னு சொன்னா மழை, ஷவர் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு சொன்னா ட்ரிஸ்லிங், ஒரு மலைச்சாரல். இந்த எர்த்து வந்து அது வந்து தேவை என்ன, அது என்ன கேட்குது அப்படின்னு சொன்னா ஒரு மலையோ அல்லது ஒரு மலைச்சாரலோ அந்த டைமிங்ல வந்து அதுக்கு தேவைப்படுது. த்ரூ அவுட் தி மார்னிங் லஞ்சோ, இந்த லஞ்சோ அப்படிங்கக்கூடியவர் தான் வந்து யார் அப்படின்னு சொன்னா ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய ஹீரோவே யார் அப்படின்னு சொன்னா இந்த லஞ்சோ தான். ஓ நியூ ஹிஸ் ஃபெயில்ஸ் இன்டிமேட்லி அப்படின்னு சொன்னாலே க்ளோஸ்லி, ரொம்ப நெருக்கமாக, had done nothing else but see the sky towards the northeast. Now we are really going to get some water, woman. இப்போ இந்த லைன்சோ வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா was expecting rain to find decent harvest. ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு ஒரு மழை வேணும். அப்போ அந்த மலைக்காக வந்து அந்த லஞ்சோ அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. த உமன் ஹூ வாஸ் ப்ரிப்பேரிங் சப்பர். அப்போ அந்த லஞ்சோ வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு நல்ல மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெண்ணிட்ட சொல்றாப்புல. அந்த உமன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வாஸ் ப்ரிப்பேரிங் சப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிப்ளைடு, அந்த உமன் வந்து ரிப்ளை பண்றாங்க. என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எஸ் காட் வில்லிங், கடவுளின் சித்தம், கடவுளுடைய விருப்பம் அது வரும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாவே அவங்களும் ரிப்ளை பண்றாங்க. த ஓல்டர் பாய்ஸ் வேர் ஒர்க்கிங் இன் தி ஃபீல்டு. பெரிய பசங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஃபீல்டுல ஒர்க் பண்றாங்க. ஃபீல்டு அப்படின்னா அந்த வயற்காடு. while the smaller one were playing near the house. வீட்டு பக்கத்துல மற்ற அந்த குட்டி பசங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. until the woman called to them all come for dinner. அதாவது அந்த உமன் வந்து டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும் வரை, கூப்பிடுற வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குட்டி பசங்க எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா அங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. it was during the meal that just as லஞ்சோ had predicted. இப்போ வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இந்த லஞ்சோ என்ன செய்யறான்னா ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னாலே கணிக்கிறது. அவன் என்ன கணிக்கிறான் அப்படின்னு சொன்னா big drops of rain began to fall. ஒரு பெரிய மழை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா பெய்ய போகுது அப்படிங்கறத அவன் கணிக்கிறான், ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தான். in the northeast huge mountains of clouds could be seen approaching. இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மவுண்டன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இட் வாஸ் அப்ரோச்சிங் டுவார்ட்ஸ் ஹிம், அதாவது டுவார்ட்ஸ் தட் டைரக்ஷன், அவன் இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்றான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, மேகம் வந்துகிட்டு இருக்குது, மேகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா மழை வரும்னு நம்ம கணிச்சு சொல்லுவோம், ப்ரெடிக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த லஞ்சோ என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ப்ரெடிக்ட் பண்றான். அந்த டைமிங்ல பாருங்க, த ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட். அப்போ அந்த காற்று எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, அதே நேரத்தில் ஸ்வீட்டா இருக்குது, இனிமையா இருக்குது. The man went out for no other reason than to have the pleasure of feeling the rain on his body. And when he returned, he exclaimed, "These are not raindrops falling from the sky, and they are new coins. The big drops are 10-cent pieces, and the little ones are
ஃபைல்ஸ். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா வெளியில போகும்போது அந்த ரெயின் டிராப் வந்து அவனுடைய பாடியில விழுகுது. அந்த பாடியில விழுந்த உடனே he felt very happy. ஆனா அதே நேரத்துல வந்து அவன் திரும்ப போய் அவன் என்ன செய்யறான்னா அவன் எக்ஸ்கிளைம் பண்றான். எப்படின்னு சொன்னா எக்ஸ்கிளைம் அப்படின்னு சொன்னாலே என்னது அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரியத்தோட ஒரு உணர்வு பூர்வமா அவன் வந்து சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அப்படி அந்த விழக்கூடிய அந்த டிராப்ஸ் எல்லாமே வந்து அது வந்து ரெயின் டிராப்ஸ் கிடையாது. அதுதான் சொல்றான், these are not rain drops falling from the sky. அந்த ஸ்கைல இருந்து விழக்கூடிய அது ரெயின் டிராப்ஸ் கிடையாது. they are new coins. அது வந்து நியூ காயின்ஸ். அது the big drops, அந்த பிக் டிராப்ஸ் எல்லாமே எதுன்னு சொன்னா 10 cent pieces. இந்த சென்ட் அப்படிங்கக்கூடியது நம்ம ருபேன்னு சொல்றோம் இல்லையா, அதான். அந்த பிக் டிராப்ஸ் ஆர் 10 cent pieces. அந்த பெரிய டிராப்ஸ் ஃபுல்லாவே 10 cent pieces. and the little ones are 5s. அந்த சின்ன டிராப்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னா 5. Now with the satisfied expression he recorded the field of ripe corn with its flowers draped in a curtain of rain. அப்போ ஒரு satisfied expressionோட he recorded அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தாட் கருதினான். ஆக்சுவலா இந்த இடத்துல தாட் நினைத்தான். என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா the field of ripe corn with its flowers. அவனுடைய ஃபீல்டும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸும் சரி, draped in a curtain of rain. அந்த ரெயின் அப்படிங்கக்கூடிய அந்த திரையினால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். பட் சடன்லி a strong wind began to blow. ஒரு பெரிய காற்று ஒன்று வீச ஆரம்பிச்சிச்சு. and along with the rain very large hailstones. in a few minutes it turned into hailstone. அப்படின்னு சொன்னா நீங்க ஆலங்கட்டி மலை தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, பனிக்கட்டி மலை. அது கொஞ்ச நேரத்துல அந்த காற்று, அந்த சில் காற்று ஒரு ஸ்ட்ராங் விண்ட் வீச ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்ட்ராங் விண்ட் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா ஹெயில்ஸ்டோனா மாறிடுச்சு. அந்த ஹெயில்ஸ்டோன் began to fall. அப்ப அந்த ஹெயில்ஸ்டோன் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. This truly did resemble new silver coins. அந்த ஹெயில்ஸ்டோனை பார்க்கும்போது ரிசம்பிள் அப்படின்னு சொன்னா தோற்றம் அளிக்கிறது. எதை போல இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சில்வர் காயின்ஸை போல இருக்குது. The boys exposing themselves to the rain ran out to collect the frozen pearls. அந்த பாய்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வெளியில வராங்க. வெளியில வந்து அந்த மேல இருந்து விழுதுல, ஸ்கைல இருந்து விழுதுல, ஹெயில்ஸ்டோன் ஆலங்கட்டி மலை, பனிக்கட்டி மலை அப்படியே கல்லு மாதிரி விழும். ஆனா அதே நேரத்துல பனிக்கட்டியா விழும், ஐஸா விழும். அந்த பாய்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி விளையாடுறாங்க. இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ் எக்ஸ்கிளைம்ட் தி மேன். ஆஹா, இது வந்து ரொம்ப ஒரு மோசமான டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த லஞ்சோ பயப்படுறான். அதே நேரத்துல ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறான், என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஐ ஹோப் இட் பாசஸ் குயிக்லி. இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் வீசும். இந்த ஆலங்கட்டி மலை கொஞ்ச நேரம் தான் பெய்யும். இந்த மாதிரி இந்த கிளைமேட் வந்து சீக்கிரம் மாறிடும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். இட் டிட் நாட் பாஸ் குவிக்லி. அது வந்து என்ன செய்யல, அது பாஸ் ஆகல. ஃபார் அன் அவர் த hail rained on the house, the garden, the hillside, the cornfield, on the whole valley. அந்த ஏரியா ஃபுல்லாவே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மணிக்கணக்கில் அந்த ஹெயில்ஸ்டோன் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அவன் நினைச்சான் கொஞ்ச நேரத்துல அது பாஸ் ஆயிரும், நிலைமை சரியாயிடும் அப்படின்னு நினைச்சான். ஆனா எல்லா இடத்துலயும் அந்த ஏரியா ஃபுல்லாவே ஹில் சைடு, கார்ன்ஃபீல்டு, ஹோல் வேலி, அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே, வேலி முழுவதுமே என்ன ஆயிடுச்சு, அந்த ஹெயில்ஸ்டோன் இதாயிடுச்சு. The field was white as if covered with salt. ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சால்ட்னா உப்பு, எப்படி அந்த உப்பு மண்டலங்கள்ல வந்து எப்படி ஒயிட்டா காட்சி அளிக்குமோ அதே மாதிரி அவனுடைய ஃபீல்டு வந்து வெள்ளேர்னு ஒயிட் கலர்ல காட்சி அளிக்குது. அந்த ஒயிட் கலர்ல இருக்குது என்னது அப்படின்னு சொன்னா அந்த ஹெயில்ஸ்டோன். ஓகேவா? Not a leaf remained on the trees. The corn was totally destroyed. அப்போ இந்த ஹெயில்ஸ்டோன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, destroyed the massive of field, massive field of லான்ச்சோ. அவனுடைய லான்ச்சோ அந்த ஃபுல்லா அந்த ஃபீல்டை ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு இந்த ஹெயில்ஸ்டோன். The flowers were gone from the plants. அந்த பிளான்ட்ஸ்ல இருந்து பூக்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. செடிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு, பயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. லான்ச்சோ's soul was filled with sadness.
இப்போ லான்ச்சோ என்ன பண்ணிட்டான்னா became sad, ரொம்ப கவலை ஆயிடுச்சு. When the storm had passed, he stood in the middle of the field and said to his sons, a plague of locusts, a plague of locusts. ஆக்சுவலா plague அப்படின்னு சொன்னாலே ஒரு நோயின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல plague of locusts அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னா அந்த வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளிகள், அந்த லோக்கஸ், அது would have left more than this. அதாவது அந்த வெட்டுக்கிளிகள்னால் ஒரு அழிவு வந்திருந்தாலும் கூட, இந்த பயிர்களுக்கு ஒரு அழிவு வந்திருந்தாலும் கூட, அது சாப்பிட்டுட்டு ஏதாவது மீதியாவது என்ன செஞ்சிருக்கும், வச்சுட்டு போயிருக்கும். The hail has left nothing. ஆனா இந்த ஆலங்கட்டி மலை என்ன செய்யல, ஒண்ணுமே விடல, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, அழிச்சு கொண்டு போயிடுச்சு. This year we will have no corn. இந்த வருஷம் ரொம்ப ஒரு பஞ்சமான வருஷமா மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பயிர்களுமே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. That night was a sorrowful one. அன்னைக்கு இரவு அவன் தூங்கவே இல்லை லஞ்சோ. இந்த இழப்பை நம்ம எப்படி சரி பண்ண போறோம், இவ்வளவு இழப்பா ஆயிப்போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆல் அவர் ஒர்க் ஃபார் நத்திங். உழைத்த உழைப்பெல்லாம் வேஸ்டா போச்சு. தேர்ஸ் நோ ஒன் ஹூ கேன் ஹெல்ப் அஸ். யாருமே ஹெல்ப் பண்ணதுக்கும் யாரும் இல்லையே. we will all go hungry this year. இந்த வருஷம் சந்தேகமே இல்லை நம்ம பசியும் பட்னியமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கோட இருக்கிறான். அன்னைக்கு இரவு அவனுக்கு ஒரு தூக்கம் இல்லாத கவலை நிறைந்த ஒரு இரவா ஆயிடுச்சு. அப்படி ஒரு இரவை உருவாக்கியது எது அப்படின்னு சொன்னா அந்த ஹெயில் ஸ்டோன். ஓகேவா? டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், டியர் வியூவர்ஸ், if you are watching this video first time, consider for subscribing and don't forget to press the bell icon. You get notified whenever I upload my videos for the classes 10th and 12th standard CBSE. Synopsis in Tamil and English separately and line by line explanation also. Okay, bye.